வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அடுப்படியில் எள்ளடை செய்ய போகிறோம். இந்த எள்ளடையை நீங்கள் தீபாவளி பலகாரத்தில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இது வெள்ளை விளையர்னு அழகாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ எள்ளடை செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருளை பார்க்க போகிறோம். இது மாவு பச்சரிசி 1 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இது கடையில் போய் நீங்கள் மாவு பச்சரிசின்னு கேட்டாக்கா அந்த வெள்ளையாக இருக்கும், இதில் அதை வாங்கிக்கிங்க. அது நல்லாயிருக்கும். மாவு இடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம மாவு காணும். அதனால் இந்த 1 கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அரிசியை ஊற வச்சுட்டு இப்படி தண்ணி வடிச்சிட்டு நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கடலைப்பருப்பு இந்த அரிசி ஊற வைக்கும் போதே நான் இதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எள் 2 ஸ்பூனு. இது பாசிப்பருப்பு ஒரு 100 பாசிப்பருப்பு வறுத்து அரைச்சி பவுடராக இதில் சேர்க்குறதுக்கு. இது தேங்காய் ஒன்று நம்ம 1 கிலோவுக்கு ஒரு தேங்காய் கணக்கு. இது 1/2 லிட்டரு இல்லை 3/4 லிட்டரு பால். இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கணும் பாலை. ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய். இதுக்கு வெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உப்பு போட்டுட்டு மாவை பிசைஞ்சு நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரெடி பண்ணிக்குவோம். அவ்வளோதான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரிசியை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எல்லா அரிசியும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம எள்ளடை செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டு போயிடுச்சு. இது போதும். இதை எடுத்துருவோம். மாற்றிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நான் 1 கிலோ மாவு எடுக்கிறதுனால நான் 2 வாட்டி எடுத்திருக்கேன். 2 வாட்டி வறுத்து கொட்டியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ மாவு எடுத்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி வறுத்து எடுத்துக்கங்க. இது மாவு நல்லா சலசலப்போடு வறுக்கணும். மாவு வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போது கொஞ்சம் அமுங்கலாக இருக்கும். வறுபட்டும் போது கொஞ்சம் சலசலப்பு மேலே சரசரன்னு இருக்கும் மாவு. அதுதான் பதம். மாவு வறுபட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா இப்படி உதிரி உதிரியாக ஊழணும். இதுதான் பதம். இதை நீங்கள் கிண்டும் போது லேசாக இருக்கும் மாவு. கீழே அடிப்பிடிச்சு போயிடும். அடிப்பிடிக்காமல் கிளறிக்குங்க. கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சரசரப்பு இல்லாமல் வரும் மாவு. இப்போ இதே மாதிரி அடுத்த மாவையும் கிளறி எடுத்துக்கங்க. எள்ளடை மாவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து பால் 6 லிட்டர் பாலுக்கு மேலே எடுத்து நான் காய்ச்சி அதை என்னென்னா நல்லா காய்ச்சிடணும். நம்ம பாலை எடுத்து அதை கொதிக்க வச்சு எடுத்துருவோம். இந்த மாவுக்கு கொதிக்க வைக்கிறது தான் டேஸ்ட்டு. நல்லா தேங்காய் பால் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ கொதி வந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இவ்வளோ பால் உடனே ஊற்றிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பால் சேர்க்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாலை சேர்த்துக்கணும். பத்தலைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடுவோம். நம்ம எள்ளடைக்கு மாவு ரெடி பண்ணது நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வறுத்து வச்ச மாவில் நம்ம பைத்தம் மாவு வறுத்து வச்சு பைத்தம் பருப்பை இப்போ வறுத்து நல்லா சளிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த மாவை இதில் சேர்த்துக்குவோம். மாவு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்குவோம். இப்போ எள் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு வெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம். அந்த வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா மாவுலேருந்து ஒன்று சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் பசைஞ்சிக்கிட்டு இந்த மாவு மாவில் ஊற்றும் போது நம்ம இந்த தேங்காய் பாலை நல்லா சுற்றிலும் ஊற்றிடணும். இது நல்லா கிளறிக்கிட்டு
பத்தலைன்னா வெந்நீர் ஊற்றிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி தான் கூட போயிடக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் ஊற்றிக்குவோம். இப்போ மாவை இது மாதிரி பிசைஞ்சிக்கிங்க. இப்போ கொஞ்சமாக போல் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம எல்லா மாவையும் ஒன்று சேர பிசைஞ்சிக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிக்கிட்டு இப்போ எப்படி மாவு ரெடி ஆகிட்டுன்னு பார்ப்போம். இப்போ மாவை நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம தட்ட வேண்டியது தான். தட்டையை தட்டி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ மாவை ரெடி பண்ணிட்டோம். நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். மாவை எல்லாத்தையும் வச்சோம்னா எல்லாம் வந்து காற்றுல உணர்ந்து போணுச்சுன்னா தெறிக்கும். அதனால கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை வச்சு தட்ட ஆரம்பிச்சிருவோம். இப்போ இப்போ வந்து நம்ம பெருசாக தட்டினோம்னா இது ஒரு 5 6 போடலாம். சின்னதாக தட்டினீங்கன்னா ஒரு 10 போடலாம். இது மாதிரி நீங்கள் தட்டினீங்கன்னா வந்து தட்டி ஒரு 5 5 வச்சுக்கிட்டு போட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து தட்டிட்டு போட்டுருவோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 4 நாளாக போட்டு எடுத்துக்குவோம். நம்ம போட்டதெல்லாம் மேலே கிளம்பி வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டால் போதும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த சலசலப்பு அடங்கணும்னு எடுத்துருங்க. நல்லா வெந்துடுச்சு. சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.